வெல்கம் டு லோக்கல் புள்ளிங்கோ vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்னடா இது தெரியாது. வாங்க உள்ள போய் பார்த்துக்கோங்க. எந்த இடம்னு தெரியாம வந்திருக்கோம். டிக்கெட்னா வாங்கிட்டோம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 200 ரூபா எடுக்கிறாங்க. 200 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். வாங்க. ஆனால் மெப்பை போட்டிங்கன்னா இந்த பேரை போட்டிங்கன்னா மெப்பில் இடத்துக்கு காட்டும். நாங்களும் அப்படி தான் வந்தோம். பெட்டானகி ஈரநில பூங்காவா அந்த இடம் பேர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்டக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவுமே எனக்கு ஒரு மெப்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. மெப்பை பார்த்தா நம்ம போகிறதுக்கு நம்ம மெப்பை பார்த்தாலும் நம்ம எப்படி போகிறோமோ அப்படி போய்க்குவோம். வாங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 18 ஏக்கர் மாதிரி கீழே இருக்குது. 18 ஏக்கர்னால் பர்ச்சேஸில் பார்க்குறதா எவ்வளோ 2880 பர்ச்சேஸ் மாதிரி இருக்குது. பர்ச்சேஸில் பார்க்குறேன்டா. மழை டைமில் வரனா கொஞ்சம் கவனம் வாங்க, காணாம போயிடும். அப்புறம் சவஜியும் சேருமா தான் இருக்குது, கவனமாகவே போவோம். வாங்க. இது பார்க்குறோன்னா இது வந்து மெயினாக வந்து கப்பலுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்களா? நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு 2 பேரும் ஒரு பொந்துக்கு போவேண்ணா. என்ட்ரன்ஸ்னா ஒரு 200 ரூபாய்க்கான பெருமதியே இல்லை. உள்ளுக்கு போக போகத்தான் தெரியும். ஒரு காடாக தான் இருக்கு, வெறும் காடாக இருக்கு. புங்கை மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் புங்கை மரம். குனிஞ்சலாம் போயிருக்குடா. சேரா சேர் இங்கே இருக்க. அப்போ டீச்சர் எங்கே இருக்காங்க? நம்ம இப்போ இடத்த பார்த்துங்க இடத்துக்கு கூட்டு வரதுக்கு. இங்கிட்ட ஒரு ரோட்டு இங்கிட்ட ஒரு ரோட்டுக்கு. எந்த ரோட்டில் போவோம்? இதில் போவோண்ணா. ஒருவேளை இதில் போனால் திரும்ப வந்த ரோட்டுக்கே போகுது அது. ஆமாம், இதிலே போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னடா இது கிளி, இது இங்கிலீஷ் தெரியாது. இது கிளி மட்டும் தெரியுது. கிளி, கழுகு, ஆந்த இருக்குது, சிட்டுக்குருவி இல்லை. இது இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். வாங்கல முள்ளுக்கு போயிட்டு. காணாங்கோழி ஒன்றா போகுது. வாங்க. அம்மா சரி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு சட்டப்படி பிளேஸ் போல. ஆனால் பாலெல்லாம் இத்து போய் தான் இருக்குது. கவனமாக காலை கீழே உள்ளே கூட்டுறது இல்லை. மழை நேரில் தான் இப்படி இருக்கு போலண்ணா. மழை நாள் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் அழுக்காகிட்டா இருக்குது. நம்ம என்ன இங்கே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு மாதிரி வந்துட்டோமே. இல்லை அது கவுண்டர் டிக்கெட்டை கொடுக்கணும் போல. டிக்கெட் கவுண்டர் அது. பைக்கோட இங்கே வந்துருக்குதா? டிக்கெட் நீங்கள் வந்தீங்கன்னா டிக்கெட் இங்கே செக் பண்ணுறாங்க. டிக்கெட் செக் பண்ணி தான் அவ்வளோ கன்ஃபார்ம் நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்காம மட்டும் வர ட்ரை பண்ணாங்க. இங்கே டிக்கெட் செக் பண்ணுறாங்க. எப்படி मेहंदी है ना मित्र इन्हें 14 टेक ने हाँ ये बात हाँ गीला बनाना இங்கே நீங்கள் வந்தாங்கன்னா எத்தனை பேருன்னு டிக்கெட்டை எடுத்துருப்பாடு எண்ணி தான் கையில் தராங்க. டிக்கெட் எடுத்துட்டு கட்டாயமாக வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க முன்னுக்கே தெரியுது கப்பல்ஸ் தான் மெயின். இது எங்கேயோ அம்மாட்ட சரி வே இங்கே பாருங்க. இப்படி உள்ள எதிர்பார்க்க இல்லைடா. இது தண்ணி நம்ப மாட்டாங்கடா யாரும். அந்த அதெல்லாம் பாசியெல்லாம் படிஞ்சிருந்தா இறங்கி பேர் போ. இதில் இறங்கி வர லெவலில் இருக்கே. ரொம்பவே கீழே குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஹைக்கிங் தான். நம்ம வந்திருக்காரு 2ஆம் படி 3ஆம் படி இருக்குலாம் வர கஷ்டம். கொஞ்சம் மண்டையில் படும். வளர்ந்து இருக்குன்னா வேற லெவலில் இருக்க இடம்னா இது வந்து நடக்க ஏலான்னு நினைக்கிறவங்க இதுக்கு வராதிங்க. நடக்க ஏனவங்க மட்டும் வாங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மூடிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெளிலாம் வாங்க. வந்தால் பரவாயில்ல, வந்த மாதிரி பேசணும். தேவையில்லாத வேலை செஞ்சு மாட்டுறதில்ல. டைம் நியூஸில் போட்டுருவாங்க. பார்த்தீங்க டக் போட்டு நேரத்துக்கு வந்திருக்கோம். சுற்றி தாமரை. ஆனால் பூவெல்லாம் காணாம். தாமரை இலையும் தான் காட்டுறாங்க. எங்கடா இருக்கு பூ? முட்டுகள் தான் இருக்கு. பூக்கள் இருக்கு. இறங்கி ஒன்று புரிஞ்சுனா பரவாயில்ல. இப்போ நம்ம எந்த பிளேஸுக்கு போக போகிறோம்னா அந்த பாருங்க தெரியுது மேலே பில்டிங் ஒன்று. பில்டிங் அது அதுக்கு போகிற கொட்டேஷன் இடம் வந்து தான் மேலே பாருங்க. நல்லா இருக்கு.
ஆனால் இது நமக்கு செய்யாத முட்டை பையன் இது வந்து கப்பல் தான் சரி. நீங்கள் கப்பல் சார்ந்தீங்கன்னா வாங்க, நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்தோம். நீங்கள் வாங்க. இப்போ நம்ம ஒரு போட்டி வைக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? 3 பேர் ஒரே யாருன்னா ஓடுவார் பார்ப்போம். அம்மா 1 2 3 கமான் உடஞ்சி விழுதுடாப்பா. ஓடிட்டு உடஞ்சிக்கிட்டு கீழே வந்துச்சுன்னா இது மலை மட்டும் இல்லாமல் வெயில் பிரதேசத்தை மாதிரி தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மழையில தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டியில் வெட்டுறது வந்து நான் தான். இப்போ எனக்கு வந்து எப்படி நெசரி கொடுக்கொண்டீங்க பரவாயில்ல கேஸ் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அது ஓடிலாம் ட்ரை பண்ணாங்க. ஒரு இடத்துல இட்டு போய்த்தான் இருக்கும், ஒரு இடத்துல காணும். கால் உள்ளுக்கு போனுச்சுன்னா அப்புறம் காணாமல் போயிடும். அப்புறம் தேட வரும். இந்த தண்ணியில் அலசி தான் தேடுறது. ஏங்க இந்த இடத்த பாருங்க. வாவ் நைஸ் பிளேஸ். எங்க கேஸும் இல்லை, நம்மளும் கப்பல் தானே. நீ 2 பேர் போக, நான் 2 பேர் வரோம். கப்பல் தானே ஒரு நம்ம வந்ததுக்கு வேலை அதுல. அப்போ ஏன் டிக்கெட் வாங்கினேன்? இப்போ சொல்ல வேண்டியது கப்பல் போவோம் அப்படின்னு. உங்களுக்கு ஏன் பிள்ளைங்களை காட்டிக்க இல்லை? எனக்கு பிள்ளைங்களை காட்டிக்க அதில் நீங்கள் நான் பிள்ளைங்க காட்டியா லவ் காட்டிக்கலான்னு சொல்கிறீங்களா? லவ் அப்படின்னு லவ் காட்டுறது இந்த செய்கிற லவ் தான் நான் காட்டிக்காது. இப்போ செய்கிற லவ் இப்போ செய்கிறது இப்போ செய்கிறது வந்து டிஜிட்டல் லவ். சினிமா தான் லவ்னு நினைக்கிறாங்க. பைத்தான் பிரச்சனை. அதில் என்ன செய்கிறாங்களோ அதே நம்ம செஞ்சால் தான் லவ்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த விஷயம் நம்ம விடுவோம், நம்ம மேலே ஏறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடத்துக்கு ஏற இருக்கு. மேலே போயிட்டு பார்ப்போம். வாங்க மேலே போகிறது எல்லாம் வியூவும் தெரியும் போல. ஆனால் நான் நினைக்கிறேன் ரொம்ப பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ரொம்ப பேர் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. நானே இங்கே வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். ஆனால் நானே இந்த வருஷம் இதில் வந்ததில்லை. இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு புக்கே இருக்குன்னே தெரியாது. யாரும் சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வந்து பயிலாம் வந்து ஆத்திர எடுக்கிற மாதிரி இடம் ஒன்றும் இது. ஒரு கப்பலாம் வந்தீங்கன்னா சொல்ல தேவையில்லையே, அந்த மாதிரி இருந்துட்டு போகலாம். அந்த மாதிரி இல்லை, வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம். சிலுக்குருவி தெரியல. இப்போ இந்த மேலே பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே தெரியும். மேலே பாயிண்ட்டுக்கு ஏன்னா பலகையிலையும் இரும்புலையும் வச்சு செஞ்சுருக்காங்க. மேலே போனீங்கன்னா நல்லா சுற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம். வந்தீங்கன்னா மேலேயும் போயிட்டே வந்துடுங்க. அப்படி பயப்படுற அளவுக்கு இட்டு போயிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பிரச்சனையில் போயிட்டு வாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாலத்தை சுற்றி வர மாதிரி தான் தெரியுது. தண்ணிக்கு மேலே பாலத்தை மிதக்க விட்ருக்காங்க. மிதக்க உள்ள கீழே பண்ணி செஞ்சுருக்காங்க பாலம் மாதிரி. இதே தான் சுத்தம் இருக்குது. கப்பல்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யாரும் வீட்டில் உள்ளவங்களாம் காக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி எடுத்து சூஸ் பண்ணிக்கிங்க. வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். யாருக்கும் தெரியாது. ஏன்னா பெருசாக இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருக்க போயிட்டுமே இன்றைக்கி நான் காலையில் வந்தனாலும் தெரில, பகலாகிற ஆள் இருக்குமே நான் தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் வந்த டைமில் பெருசாக ஆள் இருக்கலை. நாங்கள் மட்டுமா தங்க போகிறோம். வித்தியாசமான ஒரு குருவி ஒன்று இருக்குது. போர்டில் போட்டுருந்துச்சு நீங்கள் காங்கக்கூடிய இந்த பறவைகள்லாம் காங்கையலுன்னு. நாங்கள் அது பொய்ந்த நினச்சோன்னா நான் காங்க இல்லாத பறவைன்னு நாங்கள் கண்டோம். அந்த மாதிரி ஒரு பறவையை நாங்கள் வாழ்க்கையிலே கண்டதில்லை. ஜூவில் கூட இல்லை நினைக்கிறேன்னா. நம்ம ஜூக்கு போனோம் தானே? இல்லை, அது நல்ல அழகான பறவைகள் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையிலே கண்டில்லாத பறவைகள் இங்கேருந்து காங்கலாம். மீன்னா பெருசாக தெரிய மாட்டேங்குது. தண்ணியெல்லாம் கலங்கி ரொம்பவே வழுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்தீங்கன்னா குனியே இல்லாதவங்க வராதிங்க. பார்த்தீங்களா, இவர் தான் மரத்தை நட்டு வச்சிருக்காரு. டிஆர்எஸ் தான் மரத்தை நட்டு வச்சிருக்காரு. இதை மட்டும் செய்யாதீங்க. இது வந்து எங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி எழுதி வைக்காதீங்க. அது சரியில்லை. இயற்கையை பகைச்சிக்காதீங்க. இப்போ பண்ணி தானே எல்லா இடமும் மழையும் மண் சரிவும். இயற்கையை பகைச்சிக்காதீங்க. இதுக்குன்னு மட்டும் சொல்லலை, அந்த எல்லா வேலையும் தான் சொல்கிறேன்.
பாருங்க நிறைய இடத்துல போத்தல் குப்பைகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போடாதீங்க. முடிஞ்ச அளவு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டஸ்ட்பின் இருக்குது எல்லா இடமும். முடிஞ்ச அளவு டஸ்ட்பின்லேயே போட பாருங்கள். எல்லா இடமும் போடாதீங்க. இது வந்து நம்மளோட இது முடியறது இல்லை. நமக்கு அப்புறம் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. அது உங்கள் பார்க்கணும் இதெல்லாம். ஆனால் கட்டாயம் குப்பையில் போடுறது மட்டும் ரொம்பவே தவிர்த்துக்குங்க. ரொம்ப குனியலாதவங்க இங்கே வராதீங்க மெயினாக. ஏன்னா ரொம்பவே குனிஞ்சு தான் போக இருக்குது. குனிஞ்சு தான் போக இருக்குது மிச்சமே. அதனால் குனியலாதவங்க வராதீங்க. தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க கட்டாயம். இங்கே எங்கனைக்கு தண்ணி நீங்கள் மெயினாக எதிர்பார்க்கறாது. தண்ணி இங்கேயும் இல்லை போல் இருக்கா எப்போன்னு தான் தண்ணி இல்லை. ஆனால் கட்டாயம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. என்கிட்ட ரொம்ப நடக்கிறதுனால கட்டாயம் தண்ணி போத்தல் எடுத்துகிட்டு நல்லது. இங்கே தண்ணி எங்கேயும் குடிக்கிற மாதிரி தண்ணி இல்லை. கட்டாயம் வெளியிலேருந்து வரப்போ தண்ணி போத்தல் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறது இதுக்கு. ஏன்டா சிங்களம் தமிழும் கலந்து பேசுகிற? எல்லாத்துக்கும் எப்படி புரியும்? நம்ம பேசுறதுக்கு தெரியுது தமிழ் சேனலு. அதே போல் சிங்களத்தில் பேசினா சிங்களத்தில் புரியும். தமிழில் உள்ள இது தெரியல உனக்கு, பெருமை தெரியல உனக்கு. அவனோட தாய்மொழியில் பேசுகிறான். நம்ம தான் அந்த மொழியோட தாய்மொழியில் பேசுகிறவங்களும் மறந்துடாது. அர்த்தம் புரிஞ்சுக்காது உனக்கு. அர்த்தம் புரிகிற அளவுக்கு உனக்கு மண்டை ஒன்றும் இல்லை. வாங்க அது புரிஞ்சு என்ன அர்த்தம்னு அவங்கவுங்க தாய்மொழியில பேசுறாங்க. நம்ம தான் அந்த மொழியோட தாய்மொழியில பேசுறோம். ஏன்னு கேட்டா நம்ம வீட்டு மொழி தான் முதல் மொழி உலகத்திலே. முதல் மொழி தமிழ் மொழி தான். உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. பொய் சொல்றேன்னா நீங்க போய் கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. வேர்ல்ட் லாங்குவேஜ் என்னன்னு அடிச்சு பாருங்க. தமிழ் தான் வரும். இங்கே வர்றது பரவாயில்ல, அழகாக வந்துட்டு போயிருங்க. அந்த பாருங்க, நாங்களும் கண்ட ஒரு இடத்துக்கு ஒரு விஷயம் லவ் பண்ணுறது வந்தீங்கன்னா கப்பல்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப கதைச்சி பேசுறது முடிச்சுங்க. இப்போ நாங்களும் இந்த இடத்துல கண்டுட்டோம். அதோட செய்யறதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு வேற இடங்க இங்கே வந்து செய்யறாங்க. பப்ளிக் பிளேஸே திரும்பியும் சொல்கிறேன், நடக்க இல்லாதவங்க இங்கே வராதுங்க. ரொம்பவே நடக்கத்தான் இருக்கு. 18 ஏக்கருங்கிறது சின்ன தூரம் இல்லை. 18 ஏக்கரும் நடக்கத்தான் இருக்கு. நடக்க ஏதாட்டி கட்டாயம் வராதியோ. இந்த இதுலக்கும் போனோம். இதுதான் அந்த மாதிரி இடம். அந்த மாதிரி இடம் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அண்ணாசிக்கா இருக்குடா. அண்ணாசிக்கா இருக்கு. வாங்க அண்ணாசிக்கா கொடுக்குங்க. அம்மா குட்டி வச்சுடா. இது அண்ணாசி, இது அக்காசியா? இப்ப அண்ணாசியெல்லாம் இது கேள்மல் கரிஞ்சிருக்கோண்டா. என்னடா அது? மீன் பிடி சிறுத்தையா? மீன் பிடி பூனை கேட்டா தண்ணில விட்டாளா? என்ன நடந்தது கேட்டா, பூனை வந்து ஒரு மீனை பிடிச்சிருக்கு போல. அதனால அது மீன் பிடி பூனைன்னு பேராக வச்சுட்டாங்க போல. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இந்த கேமராமேன் புதுசு. நாங்களும் இப்போ தான் வீடியோ பண்ணுறதே ஆரம்பிச்சிருக்கோம். பெரிய எம்பிஷன்லாம் இல்லை. யூடியூப்பில் வீடியோ போடணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் போடுறோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்சால் லைக் ஒன்று போடுங்க. முடிஞ்சால் ஆயின்ச்சு ஒரு கமெண்ட் ஒன்று சரி போடுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்சால் லைக் ஒன்று போடுங்க. முடிஞ்சால் ஆயின்ச்சு ஒரு கமெண்ட் ஒன்று சரி போடுங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். கட்டாயம் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காற்றில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இதில் இருக்கலாம். அப்போ வண்ணாத்து பூச்சிகள் இருக்குன்னா ஒரு வண்ணாத்தி பூச்சிங்காங்களே. வந்தீங்கன்னா குனிஞ்சிக்கிட்டே தான் போகும். தலையை நிமித்தி தேலாது. வாங்க வந்து ஆத்தல் நடுங்க. ஆனால் குனிஞ்சியே தான் போருக்கு. ஐயோ வாங்க. ஆனால் 200 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த அளவுக்கு 200 ரூபாய்க்கு ஒருத்தது. கப்பலுக்கு கேஸ் இல்லை. கப்பல் வந்து நீங்கள் தனியாக இருக்கணும்னு சொல்லக்கூடாது. வந்து கொஞ்சம் சுதந்திரமாக பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே இந்த சூஸ் பண்ணலாம். மற்றபடி வல்கராலாம் சைட் பண்ணுறது இது வந்து இந்த காடு இருக்குது, மரம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி போயிடக்கூடாது. தொலை தூரம் போகாதடி.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். பிளேஸ் வந்து 700 ஒருத்தான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கப்பல்ஸ்க்கு ஒருத்து. பயலுங்க வந்து ஆற்றுல நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது சரி வராது. இதுக்கு தான் காலையிலே எங்களை எழுப்பி 7 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குது, 200 தான் டிக்கெட்டு வாங்கன்னு கூப்பிட்டான். இதுக்கடா